இதேவேளை நிதியமைச்சர் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். අප මේ යන්නේ අලුත්ම ගමන. එවැනි ගමනක අත්දැකීම් අප මීට කලින් ලබා නැහැ. நாங்கள் இன்று புதிய பயணம் ஒன்றை முன்னெடுத்துள்ளோம். அவ்வாறானதொரு பயணத்தின் அனுபவத்தை இதற்கு முன்னர் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த பயணத்தை நாம் அனைவரும் பொறுமையுடன் முன்னெடுக்க வேண்டும். எமது தனிப்பட்ட அபிலாஷைகள் மற்றும் விருப்பங்களை விட நாட்டின் நலன் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். ஜனாதிபதி நேற்று முன்தினம் புலனறுவையில் கூறியது போன்று நாம் பங்களிப்புகளை செய்ய வேண்டியுள்ளது. குறை நிறைகளையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இவை அனைத்தையும் பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். தற்போது நாங்கள் குடும்ப ஆதிக்கம் மற்றும் ஏகாதிபத்தியவாதத்தை அடியோடு இல்லாதொழித்து மக்கள் ஆணையை மீண்டும் மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளோம். மோசடிக்காரர்களுக்கு முன்னுரிமை கிடைத்தது. பொதுமக்கள் குப்பை கூடைகளில் தள்ளப்பட்டனர். இந்த நிலையை உடனடியாக மாற்றி விசேடமாக காசினோ தொடர்பாக நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விசேட தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மூலபாய அபிவிருத்தி திட்ட சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை திருத்தி அமைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அந்த வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக லேக் லேஷ தனியார் நிறுவனம், வாட்டர் ஃப்ரண்ட் தனியார் நிறுவனம் மற்றும் தி குயின்ஸ்பெரி லேசர் ஆகிய நிறுவனங்களுக்கு காசினோ மற்றும் சூதாட்டம் நடத்துவதற்கும் அதற்காக ஏனைய நிறுவனங்களுக்கு வாடகை இடவசதிகள் வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. நாம் அவை அனைத்தையும் ரத்து செய்வதற்கு தீர்மானித்தோம். නිකුත් කර ඇති ගැසට් නිවේදන සංශෝධනය කරන්නට කැබිනට් මණ්ඩලය තීරණය කළා. එම ගැසට් නිවේදනය මගින් ලේක් ලේෂ පුද්ගලික සමාගම, වෝටර් ෆ්‍රන්ට් ප්‍රොපර්ටිස් පුද්ගලික සමාගම, ද ක්වීන්ස්බරි ලේෂ සමාගම යන ආයතනයන්ට කැසිනෝ සහ සූදු පවත්වාගෙන යාමටත් ඒ සඳහා වෙනත් ආයතනට කුලියට ඉඩ කඩ සැපීමට අවසර ලබා දී තිබෙනවා. අපේ සියල්ලම තහනම් කිරීමට තීරණය කළා. ඒ අයට අනික් ව්‍යාපාර සියල්ලම කරන්න පුළුවන්. They can carry on all their other activities and get the tax concessions. That has not been reduced. நாங்கள் 16ஆம் தேதி கடமைகளை ஆரம்பித்தோம். 14 நாட்களில் இவ்வாறான வேலை திட்டங்களை செய்தமை உலக சாதனை என்றே அனைத்து அரசாங்கத்துக்கும் கூற விரும்புகிறேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நாங்கள் நல்லொழுக்கமான அரசாங்கம் ஒன்றினை கட்டி எழுப்புகிறோம். අප මේ ගොඩනගන්නේ සීලාචාර ආණ්ඩුවක්.